லாஸ்ட் வீடியோவில் மதர்போர்டோட பேசிக்ஸ், அப்புறம் நேமுக்கெலாம் என்ன அர்த்தம், சாக்கெட் டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மிச்சம் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மதர்போர்டுனால பெரிய பர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் வரலங்கிறதுனால லோயர் எண்ட் மதர்போர்டு போகலாமா, இல்லை மிட் ரேஞ்ச் வரலாமா, இல்லை ஹை எண்ட் மதர்போர்டு போகிறதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது யோகன் டெக். சாக்கெட் டைப்புக்கு அப்புறம் மதர்போர்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த சிப்செட்டு தான் எல்லா பெரிஃபரல்ஸையும் சிபியோட கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். ஸோ முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இது வந்து ஆல்ஃபபெட் லெட்டருக்கு அடுத்து வர நம்பர் தான் இதோட ஜென்ரேஷனை குறிக்கும். 3, 4, 5ங்கிறது தான் சிப்செட்டோட ஜென்ரேஷன். சிப்செட்டில் 2 இருக்கும், நார்த் பிரிட்ஜு, சவுத் பிரிட்ஜுன்னு. நார்த் பிரிட்ஜ் ஆக்சுவலாக ஹை ஸ்பீட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிபிக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஹை ஸ்பீடாக தேவைப்படக்கூடிய M.2 ரேமு, அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வந்து நார்த் பிரிட்ஜில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் எல்லாமே சாட்டா, USB அதெல்லாம் வந்து சவுத் பிரிட்ஜில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சில மதர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 M.2 SSDக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். ஒரு M.2 SSD வந்து நார்த் போலில் கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து சவுத் போலில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எதில் OS போட போகிறீங்களோ நார்த் போலில் கனெக்ட் ஆகிருக்க இதில் தான் போட்டிருக்கீங்களாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஹை ஸ்பீட் M.2. நெக்ஸ்ட் மதர்போர்டில் இருக்கிறது ரேம் ஸ்லாட்டு. ஸோ யூஸரை பொறுத்து இது சில பேர் நிறைய ரேம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. கேமருக்குலாம் 8 to 16 GB போதும், 2 ரேம் ஸ்லாட்டே அதிகம் தான். அடுத்து இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி யூசர்ஸ்க்குலாம் வந்து 32 GB to 64 GB தேவைப்படும். 4 ரேம் ஸ்லாட் இருக்கிறது பெட்டர். ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் 128 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 64 யூஸ் பண்ணுவாங்க. 4லேயே கொண்டு வரலாம். ஸோ டோட்டல் மெமரி சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். மதர்போர்டில் சில சமயம் 64 இருக்கும், சில 128 இருக்கும். ஆனால் நார்மலாக மெஜாரிட்டி ஆஃப் யூஸர் 16 GB தான் யூஸ் பண்ணுவாங்க ரேமு. ஸோ மற்றபடிக்கு இது 2 ரேம் ஸ்லாட்டு, 4 காமனாக இருக்க 4 எல்லாருக்கும் பெஸ்ட்டு தான். ரேமுக்கு அடுத்து இருக்கிறது M.2 SSDங்கிறது வந்து இப்போ இனோவேட்டபிள். இப்போ இருக்க எல்லாத்துலேயுமே M.2 தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதோட ஸ்பீடும் அதோட ரேட்டும் இப்போ எல்லாம் கம்மியாகிடுச்சு. M.2 சப்போர்ட் ஓவராலாக எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா மதர்போர்ட்லேயும் அது இருக்காங்கிறதையும் பார்த்துங்க. அடுத்து இருக்குது PCI லேன்ஸ். PCI 3.0, 4.0, 5.0ன்னு அதோட ஸ்பீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ PCI லேன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் கிராஃபிக்ஸ் கார்டு வருவாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு அன்னியில் PCI லேன்ஸில் நிறைய இது யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் மதர்போர்டில் ஒய்ஃபையோ ப்ளூடூத்தோ சப்போர்ட் இல்லை, இன்பில்டாக வரலை அப்படின்னா நம்ம யூஸ்வலாக USB-ல் ஒரு அடாப்டர் சொருவி நம்ம ஒய்ஃபையோ ப்ளூடூத்தோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட ஹை ஸ்பீடாக வேணும் அப்படின்னா நீங்கள் PCI லேன்ஸில் எக்ஸ்பேன்ஷன் கார்டாக போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் மட்டும் இல்லை, நீங்கள் கேப்சர் கார்டு, ஆடியோ, வீடியோ, ஹை ஸ்பீட் USB போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா சாட்டா போர்ட்ஸ், இல்லைனா ஹை குவாலிட்டி ஆடியோ அவுட்புட் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். PCIக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு VRM பற்றி பார்த்துருவோம். VRM ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டில் மெயினாக இருக்காது. இது VRMங்கிறது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாடியூல் ஃபார் CPU. நம்ம PSUலேருந்து எடுத்து 12 வோல்ட்டாக மதர்போர்டில் கொடுத்துருவோம். மதர்போர்ட் CPUக்கு 1.5, 1.1, 1.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி CPUக்கு கொடுக்கும். ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் இருக்க ஒரு மிட்ரேஞ்ச் மதர்போர்டு வாங்கினீங்கனாலே நல்ல VRM இருக்கும். ஸோ நீ நல்ல CPU யூஸ் பண்ணீங்க அப்படின்னா VRM எப்போவுமே முக்கியம். நீங்கள் மதர்போர்ட் மேனுஃபேக்சரோட வெப்சைட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். யூஸ்வலாக 8+2, 12+2 அப்படின்னு இருக்கும். நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல VRM நிறையா டிவைட் பண்ணி வோல்டேஜை கொடுக்கும். சரியான VRM இல்லைன்னா சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கிறதை விட ப்ளூ ஸ்க்ரீன் அடிச்சிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது பயோஸுங்கிற ஒரு சிப் செட்டு, அதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு OSலாம் போட்டு ஆகிறதுக்கு முன்னாடி இது டிவைஸில் இருக்க என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போட்டு லோட் ஆகி அதுக்கப்புறம் OS ரன் ஆகும். ஸோ இது வந்து பழைய ஜென்ரேஷனில் இது பயோஸ்னு இருக்கும். ப்ளூ இன்டர்ஃபேஸில் இருக்கிறது ஓல்டு ஜென்ரேஷன்லாம் இது பயோஸ். இப்போ இருக்கிறது வந்து UEFI, கிராஃபிக்ஸோடு இருக்கும். அதேமாரி கனெக்டிவிட்டிலாம் இருக்கும். அதேமாதிரி பழைய பயோஸ்லாம் 2 TBக்கு மேலே ஹார்ட்வேர்ஸ்லாம் இது வந்து செக் பண்ண முடியாது. இப்போ இருக்க UEFIயில் அதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து பயோஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி. யூஸ்வலாக வந்து பயோஸோட யூட்டிலிட்டிக்கு நீங்கள் போகணுன்னா மதர்போர்டோட டைப்பை பொறுத்து F2 அப்படி இல்லை டெல் கீ கிளிக் பண்ணி பயோஸ் யூட்டிலிட்டி போகலாம். பயோஸ் யூட்டிலிட்டியில் நிறையா விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரேமோட ஸ்பீடு நம்ம 32 MHz 36 MHzலாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் ஸ்பீடு அதோட ரேமோட ஃபுல் ஸ்பீடில் யூஸ் பண்ணணும்னா XMP ப்ரொஃபைலுங்கிறத ஆன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2600 MHz தான் உங்கள் ரேம் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ XMP ப்ரொஃபைல்லாம் நீங்கள் வந்து பயோஸோட செட்டிங்ஸில் போய் தான் சேஞ்ச் பண்ண முடியும். எல்லாம் சில ஹையன் மதர்போர்ட்லாம் 2 பயோஸ் இருக்கும், டியூயல் பயோஸ். அப்படி இல்லைனா பயோஸ் ரீசெட் பட்டன் இருக்கும். இன்கேஸ் பயோஸில் எதுவும் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி அவ்வளோதான். பேசிக்காக மதர்போர்டில் இருக்க எல்லா காம்பனண்ட்டையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு மதர்போர்டை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மற்றவங்க சொல்கிற மாதிரி மதர்போர்டு வந்து பர்ஃபார்மன்ஸை பாதிக்காது அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே லோ எண்ட் மதர்போர்டை போட்டுடலாமா அப்படின்னா இல்லை.
நீங்கள் பென்டிஎம் இல்லைனா ஓல்டு ஜென்ரேஷன் ரைசன் 3 இல்லைனா i3 ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, அந்த ஹச் சீரீஸில் H10 H310 410 அது மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ரைசன்லேயே அது மாதிரி ஏ சீரிஸ் மதர் போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போகிற எல்லா சிபியூக்குமே நீங்கள் மிட்ரேஞ்சே யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த பி சீரிஸ் 450 550 சீரிஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கும், தேவையான மெஜாரிட்டியாக தேவைப்படுற எல்லாமே இதில் இருக்கும். 90% ஆஃப் த யூஸருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இது கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சின்ன சைஸ் பில்ட் பண்ண போகிறதா இருந்தால் மைக்ரோ ATX வாங்கிக்கோங்க, இல்லைனா ATX வாங்கிக்கோங்க. பெரிய கேஸ் வாங்கிட்டு மைக்ரோ ATX மதர் போர்ட்ஸ்லாம் வாங்காதீங்க. நான் பார்க்கவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ சைஸை மைண்டில் வச்சுக்கோங்க. மைக்ரோ ATXனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பெரிய சைஸ் கேஸை வாங்கிட்டு மைக்ரோ ATX வாங்கி சொருவினீங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. சின்ன சைஸ் பெல்ட்னா மைக்ரோ ATX வாங்கிங்க, இல்லைனா அதை விட கொஞ்சம் காசு போட்டு ATXே வாங்கிடுங்க. மிட் சீரிஸ் மதர் போர்டை விட்டுட்டு அதை விட ஹையர் எண்டாக போகிறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுறீங்க, அப்படி இல்லை SLI யூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா 2-3 M.2 இல்லை 4 M.2 SSD யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த Z சீரிஸ் X சீரிஸ்லாம் யூஸ் படும். இல்லை நான் OS போட ஒரு M.2 SSD தான், மிச்சம்லாம் ஹார்ட் டிஸ்க்கு SSD தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஓவர் கிளாக் பண்ண போகிறதுல SLI பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் பெட்டர் பி சீரிஸ்லேயே இருந்துடலாம். நீங்கள் Z சீரிஸ் போகிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது. எக்ஸ்ட்ரா 10,000 15,000 20,000 போடுற காசில் நீங்கள் ரேமோ இல்லை நல்ல கூலிங் சிஸ்டமோ வாங்கிட்டிங்கன்னா அது உங்கள் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காஸ்ட்டை வந்து இந்த மதர் போர்டில் போடக்கூடாது. அப்படி இல்லை எனக்கு நிறைய காசு இருக்குது, காசை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படி கொஞ்சம் ஃபேன்சியாக லுக்காக RGB லைட்லாம் இருக்கணும், சிப் செட்டுக்கெலாம் ஃபேன்ஸ் இருக்கணும், நிறையா வந்து இந்த AIOக்கெல்லாம் வந்து ஹெட்டர்ஸ் இருக்கணும், செப்பரேட்டாக ஹெட்டர்ஸ் இருக்கணும், வேறு RGB ஹெட்டர்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா Z சீரிஸ் X சீரிஸில் அந்த சப்போர்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் லுக் ஃபேன்சியாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆஸ்தட்டிக்ஸ்காண்டி வாங்குறீங்கன்னா அதை வாங்கலாம். பட் ஆனால் அதனால் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மதர் போர்டு மட்டும் கிடையாது, எல்லா பார்ட்ஸுமே நீங்கள் எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ரொம்ப லோவாக போயிடாதீங்க, ஹையாகவும் போயிடாதீங்க. எக்ஸாக்ட் ஸ்வீட் ஸ்பாட் உங்களுக்கு எதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் யோகன். வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சிபியூக்கெல்லாம் இருக்க டிஃப்ரென்ஸை பார்ப்போம். i3 i5 i7 ரைசன் 3 ரைசன்ஸ் 9 அந்த மாதிரி இருக்க சிபியூக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், எது இதெல்லாம் யார் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.